ஆர்எஸ்எஸ் கும்பலோடு திமுக ரகசிய உறவு ஏற்படுத்தி கொண்டு எல்லா வேலையும் செஞ்சு. ஆனா இதுவரைக்கும் விஜய் அவர்கள் வாயை திறக்காம அவருடைய கொள்கை எதிரின்னு சொல்றாருல, இன்னைக்கு வாயை திறக்கிறாரு. மழை வெள்ளத்துக்கு எல்லாம் முடிஞ்சு மழையில வடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு காரணம் வந்து திமுக தான் சொல்லி இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அப்போ திமுக எதிர்ப்பது மட்டும்தான் அவருடைய நோக்கமா? கொள்கை எதிரிங்கிறது வெறும் பேருக்காக வச்சிருக்கீங்களா? இப்ப திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரத்துக்கு ஏன் விஜய் வரலைன்னா வராமல் இருப்பது தான் நல்லது. நேரடியா வர்றது நான் சொல்றேன். இருங்க, அறிக்கை கூட விடலையே. திமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒரு பெரிய அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திமுகவிற்கு இஸ்லாமியர்கள் வாக்கு பெற வேண்டும் என்பதற்காக கிளப்பி விடுறாங்க. இன்னொன்று தெரியுமா, இந்த மழை வெள்ளத்தில் 4000 கோடி நக்கிக்கிட்டு போனதை மறைக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய பெரும் நாடகம் திருப்பரங்குன்றம் கல்வெட்டு பிரச்சனை. அது எல்லை கல் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அங்கே இருக்கிற சிக்கந்தர் மலையில் இஸ்லாத்துக்கள் அனுமதிக்கப்பட்டு அங்கே இருக்கிற பிள்ளையார் கோயில், முதல்ல மேலே இருக்கிறது பிள்ளையார் கோயில், அதுக்கப்புறம் இருக்கிறது தான் முருகர் கோயில், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கந்தர் கோயில்லாம் இருக்கு. அது வேற பகுதியில இருங்க, பாதையில இருக்கு. எப்போதும் தீபம் ஏற்றுகிற அந்த இடத்துல தீபத்தை ஏத்திட்டாங்க. நடுகு, அதாவதுன்னா அந்த எல்லைக்கல்ல போய் அவனு ஏத்த மாட்டான். சும்மா 3 சொட்டு வித்திட்டு திரிய போட்டு கொளுத்திட்டு அது பிரச்சனை பண்றதுக்காக இல்ல, அது பிரச்சனை பண்றதுக்காக தானே இந்துத்துவ அமைப்பினர் பண்றாங்க. ஆமா, அது உண்மைதானே. ஆமா, அப்போ அந்த விஷயத்துக்கு இது மிகப்பெரிய அளவுல ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடுறதுல விஜய்க்கு என்ன தயக்கம்? இதுல அறிக்கை வெளியிட்டு அரசியல் தேட விரும்பல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. இல்ல, இதுல மக்களுடைய நான் என்ன சொல்றேன், பாஜகவை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளா இருக்கட்டும், எதிர்க்கக்கூடிய கட்சிகளா இருக்கட்டும், ஏதோ அவங்களுடைய ஒப்பீனியனை இதுல சொல்றாங்க. சரி, இதுல அதிமுக இருக்கட்டும், இல்ல டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாருமே ரியாக்ட் பண்றாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்குது, சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு. அப்போ இதுல இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி நடக்குது, இது அரசியலுக்காக பண்றதாவே இருக்கணும். உங்களுடைய பொருட்களை வர்ற எலெக்ஷனுக்கு இதுக்கு ஒரு ஸ்டண்ட் பண்றாங்க, 2 பேருமே பண்றாங்கன்னு வச்சுக்கிறோம். அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்ல. அது அப்படியாச்சும் திமுகவும் இதுல கேம் ஆடுது அல்லது அரசியல் பண்ணுது, இதுல நீங்க பலியாயிடக்கூடாது, நீங்க ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்பினுடைய செயல்பாடுகளுக்கு இவங்க பலியாகிறாங்கன்னு அப்படி கூட ஒரு அறிக்கை இல்லையே. அறிக்கை என்னத்துக்குங்க? அழிகிறதுக்கு ஒரு அமைப்பு அழிஞ்சு போறதுக்கு, அடாவடித்தனம் பண்றதுக்கு சில பேர் கிளம்பியிருக்காங்க தமிழ்நாட்டில். எப்படி அடக்கணும், எப்படி முடக்கணுங்கிறது தலைவர் விஜய் உற்று கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் பொறுமையா இந்த விஷயத்துல இருங்க. இந்த விஷயத்துல உங்க மேல சந்தேகப்படுறாங்க. சிக்கந்தர் மலை இந்த விஷயத்துல உங்க மேல சந்தேகப்படுறாங்க. அமித்ஷா தாவேக்காவை இயக்குறாரு, பாஜக தாவேக்காவை இயக்குது அப்படின்ற விமர்சனம் இந்த மாதிரியான சம்பவத்தை பார்த்து வருமா வராதா? அப்ப திமுக ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? திமுக ஏற்கனவே விமர்சனம் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, ஆர்எஸ்எஸ் கும்பலோடு திமுக ரகசிய உறவு ஏற்படுத்தி கொண்டு எல்லா வேலையும் செஞ்சு